மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்குறது வட்ட இயக்கத்தினுடைய இயக்க விசையியல் அப்படிங்கிற தலைப்பு. என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். அதாவது ஒரு பொருள் மீது புறவிசை செயல்பட்டாலும் சரி செயல்படாவிட்டாலும் சரி அது தொடர்ந்து அது நேர்கோட்டு இயக்கத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் ஒரு பொருள் வட்ட இயக்கத்தில் இயங்கணும் அப்படின்னா, அப்படி வட்ட இயக்கத்தில் இயங்கணும்னா அந்த பொருள் மீது தொடர்ச்சியாக விசை செயல்படணும். அப்போ தான் என்ன ஆகும், அது வட்ட இயக்கத்தில் இயங்க முடியும். எனக்கு அதனுடைய திசை பாருங்க, இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு திசையில் இருக்கும், இங்கே போகும்போது ஒரு திசை, இங்கே வரும்போது இன்னொரு திசையில் இருக்கும். அதனால் திசை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், அது அந்த பொருள் மீது விசை செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பொருளானது வட்ட இயக்கத்தில் இருக்கும். அப்படி ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை திசைவேகத்தை 3 வழிகளில் மாற்றி அமைக்கும். அது என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திசைவேகத்தினுடைய திசையை மாற்றாமல் அதனுடைய எண்மதிப்பை மட்டுமே மாற்றுவது. திசை மாறக்கூடாது. அதாவது நேர்கோட்டில் போயிட்டு இருக்குது, திசை மாறாமல் இங்கே போயிட்டு இருக்கும்போது 5 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற வேகத்துலையும், இங்கே இந்த இடத்துக்கு வரும்போது 6 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற வேகத்துலையும் வரும்போது என்ன ஆகுது, இப்போ ஏங்கிற இடத்துக்கும் பிங்கிற இடத்துக்கும் திசைவேகம் மாறிடுச்சா? ஆனால் திசை மாறலையா? அப்படி திசைவேகத்தினுடைய திசையை மாற்றாமல் இதனுடைய எண்மதிப்பான 5, 6 அப்படிங்கிறத மட்டும் மாற்றோம். அப்போ மாற்று நிகழ்வு முதல் எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்வில் ஒரே திசையில் வெவ்வேறு முடுக்கத்தோடு இந்த பொருளானது இயங்கும். ஓகேவா? ஸோ சில உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. செங்குத்தாக கீழே விழும் பொருள், முடுக்கத்துடன் நேரான சாலையில் செல்லக்கூடிய வாகனம், இதெல்லாமே இதுக்கு இந்த திசைவேகத்தினுடைய திசையை மாற்றாமலேயே அதன் எண்மதிப்பை மட்டும் மாற்றுவது அப்படிங்கிற தலைப்பில். சரி, திசைவேகத்தினுடைய எண்மதிப்பை மாற்றாமல் அதனுடைய திசையை மட்டுமே மாற்றுவது அப்படின்னு பார்க்கும்போது சீரான வட்ட இயக்கம். பாருங்க, ஒரு புள்ளி மையமாக இருக்குது, ஒரு பொருள் இப்படி வட்ட இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா திசைவேகத்தினோட எண்மதிப்பு இந்த இடத்துக்கு 6 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் போகுது, இந்த இடத்துக்கும் 6 மீட்டர்/செகண்டு, இங்கேயும் அதே தான். அப்படின்னா இதனுடைய எண்மதிப்பு மாறல. ஆனால் இந்த இடத்துக்கு இதனுடைய திசைவேகம் எப்படி இருக்கும், இந்த இடத்துக்கு வரும்போது திசைவேகம் எப்படி இருக்கும், இங்கே வரும்போது திசைவேகம் மாறி இருக்கும். அப்போ திசைவேகம் மாறிட்டே வருது, ஆனால் எண்மதிப்பு மாறவே இல்லை. இது எதுக்கு உதாரணம்? சீரான வட்ட இயக்கத்துக்கு உதாரணம். அடுத்தது, திசைவேகத்தினுடைய எண்மதிப்பு மற்றும் திசை ரெண்டுலையுமே மாற்றம் ஏற்பட்டால் அது எப்படிப்பட்ட இயக்கமாக இருக்கும்? வட்டமற்ற இயக்கமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திசைவேகத்தினுடைய திசையை மாற்றாமல் எண்மதிப்பை மட்டுமே மாற்றுவது. ரெண்டாவது, திசைவேகத்தினுடைய எண்மதிப்பை மாற்றாமல் திசையை மாற்றுவது. மூன்றாவது, எண்மதிப்பு திசை ரெண்டுலையுமே மாற்றத்தை ஏற்படுத்துவது. இது வட்டமான இயக்கம் இருக்காது, வட்டமற்ற இயக்கமாக இருக்கும். எடுத்துக்காட்டு, ஊஞ்சல், தனியூசல், நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களுடைய இயக்கம், இதெல்லாம் எதுக்கு உதாரணங்கள்? இந்த வட்டமற்ற இயக்கங்களுக்கு உதாரணங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது மைய நோக்கு விசைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மைய நோக்கு விசை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சிறிய வயசு பசங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கல் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு கயிற்றில் கட்டி அப்படியே சுற்றுவாங்க இல்லையா? அப்போ இப்படி ஒரு புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு அது அப்படியே வட்ட இயக்கத்தில் சுற்றி வந்ததுன்னா அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன? வட்ட இயக்கம்னு பேர். அப்போ இந்த கல் விட்டால் என்ன ஆகும்? இப்படி வெளியில் போயிடும். அப்போ இதை வெளியில் போகாமல் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விசை என்ன விசை அப்படின்னாக்கா மைய நோக்கு விசை. என்ன விசை? மைய நோக்கு விசை. பாருங்க, வளைவு பாதை இயக்கத்தில் வளைவு பாதையினுடைய மையம், இதுதான் மையம், இதுதான் கல். மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை மைய நோக்கு விசை. சரியா? வட்ட இயக்கத்தில் வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி தான் இது செயல்படும், மைய நோக்கு விசையான செயல்படும். பாருங்க, மையத்தை நோக்கி தான் செயல்படும். திசைவேகத்தினுடைய திசை இது. சிபின்னு அர்த்தம், சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்னாக்க மைய நோக்கு விசைக்குடைய ஆங்கில பெயர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கயிற்றினுடைய ஒரு முனையில், இப்போ சொன்னேன் இல்லையா, கட்டி இந்த தம்பி சுற்றிட்டு இருக்காரு இல்லையா, அப்படி சுற்றும் பொழுது உண்டாகக்கூடிய விசை பாருங்க என்ன விசையாக இருக்கும்? மைய நோக்கு விசையாக இருக்கும்.
அப்படியே வரும்போது மைய நோக்கு விசையாக இருக்குது. ஆனால் மைய நோக்கு விசை எப்படி செயல்படுது? வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி செயல்படும். இங்கே பாருங்கள், எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து ராட்டினம் மாதிரி இல்லையா? பெரிய பெரிய தீம் பார்க் இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கும் பாருங்கள். இதனுடைய விசை எங்கே எது நோக்கி செயல்படுது? வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி செயல்படுது இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்கு உதாரணங்கள் தான்? மைய நோக்கு விசை செயல்படுவதற்கு உதாரணங்கள். அடுத்தது புவியினை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோளுடைய இயக்கத்தில் பூமி எப்படி இருக்குதுன்னா, அதனுடைய மேற்பரப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தானே சேட்டலைட் இருக்கும். அந்த சேட்டலைட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? பூமியை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதை சுற்றி வந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்போது செயற்கைக்கோள் மீது புவியானது ஒரு விசை செலுத்தும். அந்த விசை என்ன விசை? புவியீர்ப்பு விசை. அதுவே வந்து மையநோக்கு விசையாக செயல்படுது. ஏன்னாக்கா இப்படி பூமி வந்து இது மேலே ஒரு புவியீர்ப்பு விசை செயல்படுது. இதுவே திரும்ப என்ன பண்ணுது? பூமியினுடைய வட்டப்பாதையில் அல்லது பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுதுனாக்கா ஒரு மைய நோக்கு விசை செயல்பட்டு அப்படியே சுற்றி வருது, பூமியை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. இப்போது செயற்கைக்கோளுடைய இயக்கத்துக்கு நியூட்டனுடைய 2ஆம் விதியை பயன்படுத்துகிறாங்க. 2ஆம் விதி அது என்ன? அந்த விதி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்க. அதாவது உந்த மாறுபாட்டு வீதம், தட் இஸ் dp/dtங்கிறது, இங்கே பிங்கிறது உந்தம், எதுக்கு சமமாக இருக்கும்? விசைக்கு சமமாக இருக்கும்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இங்கே F ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக dt. அதை எதை இங்கேயும் நம்ம போட போகிறோம். இதுதான் நியூட்டனுடைய 2ஆம் விதியை. இதை வந்து மாற்றி எழுதுகிறாங்க. எப்படி? F ஈக்குவல் டு mv²/r அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எழுதுறாங்க? F ஈக்குவல் டு mv²/r. எனக்கு இங்கே இது வந்து F ஈக்குவல் டு maன்னு எழுதலாம். a அப்படிங்கிறதுக்கான மதிப்பை v²/r. இது வந்து தனியாக ஒரு டெரிவேஷன் இருக்கும், நீங்கள் அப்போ படிச்சுக்கலாம். அப்போ a ஈக்குவல் டு v²/r அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம mv²/rன்னு எழுதிக்கலாம். இதில் r அப்படிங்கிறது என்னென்னா புவியினுடைய மையத்திலிருந்து செயற்கைக்கோள் இருக்கக்கூடிய தொலைவு. அதே மாதிரி m அப்படிங்கிறது செயற்கைக்கோளுடைய நிறை, vங்கிறது செயற்கைக்கோளுடைய வேகம். அதே மாதிரி தான் 3வது இருக்கக்கூடிய எடுத்துக்காட்ட பாருங்க. கார் ஒன்று வட்டப்பாதையில் இயங்கிட்டு இருக்கு. ஒரு கார் பாருங்க, படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் நேரான பாதை, இங்கே வந்து வட்டப்பாதை இப்படியே வருது. இப்போ நேரான பாதையில் இயங்கிட்டு இருக்கும்போது அதன் மீது செயல்படக்கூடிய விசை பாருங்க, அதனுடைய மையம் இது. இதனுடைய எடை கீழ் நோக்கி தான் செயல்படும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக mg. அதே மாதிரி தரை கொடுக்கக்கூடிய குத்துக்கோடு விசை நேராக செயல்படும், அதுதான் n. அப்போ mgயும் n-ம் சமப்படுத்திக்குது இல்லையா? ஒன்றை ஒன்று சமப்படுத்திக்குது. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ண, இந்த இடத்துல பாருங்க, இந்த கார் வந்து வட்டப்பாதையில் இயங்கும்போது mgயும் இருக்குது, n-ம் இருக்குது. கூடுதலாக உள்நோக்கி செயல்படக்கூடிய ஒரு விசை உருவாகுது. ஏன் உருவாகுது? ஏன்னா காருக்கும் காரினுடைய டயருக்கும் சாலைக்கு இடையே இருக்கக்கூடிய உராய்வு விசையின் காரணமாக மையநோக்கு விசையானது உருவாகுது. சரியா? அப்போ எப்போ உருவாகும் மையநோக்கு விசை? வட்டப்பாதையில் இயங்கினால் மட்டும்தான் வந்து என்ன உண்டாகும்? மையநோக்கு விசையானது உருவாகும். நேராக போயிட்டு இருக்கும்போது மையநோக்கு விசையானது உருவாகாது. ஸோ அந்த விசை என்ன ஃபார்முலா? mv²/r. இந்த இடத்துல பார்க்கும்போது mங்கிறது காருடைய நிறை, vங்கிறது காருடைய வேகம், ஆறுங்கிறது வளைவு பாதையினுடைய ஆரம். இதனுடைய ஆரம் எந்த இடத்துக்கு மையமாக இருக்குதோ அதனுடைய இதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆரம். இதுதான் அதனுடைய ஆரம். ஸோ இது பாருங்க, வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது எந்த இடத்துக்கு தான் மையநோக்கு விசை செயல்படும்? இந்த இடத்துக்கு செயல்படலை. ஏன்னாக்கா இந்த கார் வந்து இந்த இடத்துக்கு பயணிக்கக்கூடிய பாதை நேரான பாதை. இந்த இடத்துக்கும் இந்த இடத்துல செயல்படும் போது மையநோக்கு விசை செயல்படுது. அப்போ அதனால தான் FCPன்னு போட்டிருக்காங்க. FCPங்கிறது என்ன? மைய நோக்கு விசை. 4வது பாருங்க, கோள் வந்து சூரியனை சுற்றி வரும்போது சூரியனுடைய மையத்தை நோக்கி ஒரு மையநோக்கு விசையை பெறுது. ஏன்னா சூரியன் வந்து கோள்கள் மீது ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்கும். எப்படி வந்து பூமி வந்து செயற்கைக்கோள் மீது ஒரு விசையை கொடுத்ததோ அது மாதிரி சூரியன் வந்து, இது வந்து பூமி, எப்படி பூமி வந்து செயற்கைக்கோள் மீது ஒரு விசையை கொடுத்ததோ அது மாதிரி சூரியன் வந்து கோள்கள் மீது ஒரு விசை செலுத்தும். அந்த விசைக்கு பெறுது ஈர்ப்பு விசை தான் மையநோக்கு விசையாக மாறி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் இயங்க வைக்குது.
அப்போ இது கொடுக்கக்கூடிய ஈர்ப்பு விசைக்கான ஃபார்முலாவும் அதே தான், mv²/r அப்படிங்கிறது தான். எம்ங்கிறது கோளுடைய நிறை, விங்கிறது கோள் வந்து சுற்றக்கூடிய வேகம், ஆறுங்கிறது கோளுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு. இதுதான் வந்து என்னது மைய நோக்கு விசைக்கு இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளும் அதற்கான விளக்கங்களும். இது வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்லையோ அல்லது 2 மார்க் கொஸ்டின்லையோ கூட கேட்கலாம். சரி, இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான் சரிசமமான வட்டப்பாதையில் செல்லும் வாகனம். சரிசமமான வட்டப்பாதையில் செல்லும் வாகனம் அப்படிங்கிற தலைப்பு. இப்போ பாருங்கள், 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து நேரான பாதையில் செல்லுது, இன்னொன்று வந்து வட்டப்பாதையில் செல்லுது இல்லையா. இப்படி நேரான பாதையில் செல்லும் பொழுது முதல்ல சொன்ன மாதிரியே அந்த பொருளுடைய எடை கீழ் நோக்கி தான் செயல்படும், mg. அதே சமயத்தில் குத்துக்கோடு, அதாவது இந்த தரை வந்து இந்த காரின் மீது செலுத்தக்கூடிய விசை வந்து நேராக மேல் நோக்கி செயல்படும், நிகர விசை இருக்காது. அதே சமயத்தில் அப்படி வட்ட இயக்கத்தில் இயங்கும் போது கூடுதலாக ஒரு விசை உருவாகும். அது என்ன விசை பாருங்கள், கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை mg, மேல் நோக்கி செயல்படக்கூடிய செங்குத்து விசை n, சாலையினுடைய கிடைத்தள பரப்பின் உள்நோக்கி செயல்படக்கூடிய உராய்வு விசை. முதல்ல சொன்னது மைய நோக்கு விசைன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மைய நோக்கு விசை எதனால் உருவாக்குச்சுன்னு சொன்னோம், இந்த சாலைக்கும் டயருக்கு இடையே இருக்கக்கூடிய உராய்வு விசையின் காரணமாக வந்தது தானே. அதனால தான் இங்கே உராய்வு விசைன்னு போட்டிருக்காங்க, உள்நோக்கி செயல்படக்கூடிய உராய்வு விசை. ஸோ இந்த 3 விசைகள் வந்து எதில் வட்டப்பாதையில் செல்லும்போது ஒரு கார் மீது ஏற்படுது. இப்போ சரிசமமானங்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு வரணும் என்ன அப்படின்னா, ரோடு வந்து சமமாக இருக்கணும். இது மாதிரி ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளம் இல்லாமல் எல்லா பக்கமும் நேராக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரோடு தான் வந்து சரிசமமான பாதையில் செல்லும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வாகனம் செல்லும்போது அது சறுக்காமல் போகணும்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். இப்போ வாகனம் சறுக்காமல் வளைவதற்கான நிபந்தனை எப்படி, சறுக்காமல் நிறுத்தமாக பாருங்கள். இதில் வந்து இந்த வாகனம் செல்லும்போது சறுக்கிட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன நிபந்தனையோடு இருக்கணும் அப்படின்னா, இந்த mv²/r அப்படிங்கிறது என்ன, mv²/r அப்படிங்கிறது மைய நோக்கு விசை இல்லையா. இது எங்கேயாவது படிச்ச மாதிரி ஞாபகத்தில் இருக்கா உங்களுக்கு? இந்த பாடத்தினுடைய துவக்கத்திலேயே படிச்சிருக்கிறோம். அதாவது உராய்வு குணகம் அப்படிங்கிறது μsn அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது fs = μsn படிச்சிருக்கிறோம். என்னங்கிறது இங்கே குத்து விசை இல்லையா, நேர்குத்தான விசை. அதுதான் வந்து எதுக்கு சமமாக இருக்கும், mgக்கு சமமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டயக்ராமில். இது பாருங்க, என்ன கீழே இருக்கிறது mg இல்லையா, அதுதான் பாருங்க. அந்த மைய நோக்கு விசை இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு μs mgக்கு இருக்கணும். அதாவது இந்த உராய்வு குணகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உராய்வு குணகத்தை விட இந்த மைய நோக்கு விசை குறைவாக இருக்கணும். ஒருவேளை இது அதிகமாக இல்லாமல் குறைவாக இருந்துன்னு என்ன ஆயிரும், ஈஸியாக வலிக்கிடும். அப்போ வலிக்கிட்டு போயிடும். அது என்னங்கிறது அப்புறமா பார்ப்போம். இதிலிருந்து ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த எம் கேன்சல் ஆயிடுது. இப்போ μs கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த g கீழே வந்துடுமா, rg ஆயிருமா. அப்போ v²/rg. அல்லது v கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த rg இங்கே போயிடுது. அப்போ μrg, தட் இஸ் v² = μrgன்னு வந்திருக்கும். அப்போ v = √μrg. சரியா, இதுதான் வந்து பாதுகாப்பாக வளையணும் அப்படின்னா இந்த வேகத்தில் போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பத்திரமா போய் சேர முடியும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுவோம், சறுக்கி கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, இப்போது அந்த பாதுகாப்பாக வளைவதற்கான நிபந்தனை பார்த்தோம் இல்லையா. வாகனம் சறுக்குவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மைய நோக்கு விசை mv²/r, அதே உராய்வு குணகத்தை தான் போட்டிருக்கு, உராய்வு விஷயத்தான் போட்டிருக்காங்க ms mg அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், இது வந்து எது அதிகமாக இருக்கும், உள்நோக்கிய மைய நோக்கு விசை அதிகமாக இருக்கும். எதை விட, உராய்வு விசையை விட. அப்போ திரும்ப இதில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம், μs கண்டுபிடிக்கிறோம். μs கண்டுபிடிச்சோம்னாக்கா v²/rgன்னு வந்திருக்கும். அப்போ இப்படி இருந்ததுன்னா μs இஸ் லெஸ் தேன் v²/rg அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், சறுக்கி கீழே விழுந்துருவோம். அப்போது வாகனம் வந்து வளைவதற்கு தேவையான மைய நோக்கு விசையை
எது கொடுக்கணும்? நிலை ஸ்டாட்டிக் உராய்வு விசை, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லக்கூடிய μs கொடுக்கணும். அப்படி கொடுக்கலின்னா என்ன ஆகும்? வாகனம் சறுக்க தொடங்கிடும். அதனால தான் நம்ம காரில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு டேர்னிங்கில் போகும்போது வேகமாக போய் டேர்ன் பண்ணக்கூடாது. வளைவுகள் நம்ம வேகமாக போகணும் அப்படின்னா என்ன ஆயிருங்க? உராய்வு விசை வந்து குறைஞ்சிரும், மைய நோக்கு விசையும் குறைஞ்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம வந்து கார் வந்து சறுக்கி விபத்துக்குள்ளாக நேரிடும். அதனால் இப்படி வளைவுகளில் போகும்போது வேகத்தை குறைச்சிட்டு நம்ம மெதுவாக போக முயற்சி செய்யணும். இல்லை கண்டிப்பாக வந்து மெதுவாக தான் போகணும், ஸ்லோவாக தான் போகணும். அப்போ தான் வந்து என்ன ஆகாது? நமக்கு விபத்து ஏற்படாது. ஓகேவா? சரி, இதுலேயே இந்த சாலைகள்லேயே பார்த்தீங்கன்னாக்க இது என்னது? வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலைங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த டயக்ராம் பாருங்கள். அதாவது ரோடினுடைய ஒரு பக்கம் கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருப்பாங்க பாருங்கள். இங்கிருந்து நம்ம இது வந்து கிடைமட்ட கோடு, இந்த ரோடு போட்டிருக்கிறது இப்படி கொஞ்சம் மேடாக போட்டிருப்பாங்க. இந்த கோணம் தான் தீட்டா. இதுக்கு பேர் தான் வந்து சறுக்கு கோணம்னு பேர். பாருங்கள், உள் விளிம்பு கொஞ்சம் உயரம் குறைவாகவும் வெளி விளிம்பு கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட பாதைக்கு பேர் தான் என்னது? விளிம்பு உயர்த்தப்பட்ட பாதைன்னு பேர். இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதாவது விளிம்பு உயர்த்தப்பட்ட பாதை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அது என்னங்கிற கான்செப்டையே புரிஞ்சுக்காம கதையாக எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்காது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? இதெல்லாம் எழுத தேவையில்லை. அதாவது விபத்தினை தடுப்பதற்காக சாலையினுடைய வெளி விளிம்பு உட்புற விளிம்பை விட எப்படி இருக்கும்? சற்றே கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சுருப்பாங்க, உயர்த்தி அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் தானே பேர் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலைன்னு பேர். எத்தனை மார்க் கொஸ்டின்? 2 மார்க் கொஸ்டின். சரியா? சரி, இந்த வெளி விளிம்பு உயர்த்துறதுக்கு காரணம் என்ன சொன்னோம்? சறுக்காமல் இருக்கிறதுக்கான்னு சொன்னோம் இல்லையா? அப்போது எதை அதிகப்படுத்தணும்? நிலை உராய்வு குணகத்தை அதிகப்படுத்தணும். அப்போ எதை சார்ந்து இருக்குது? நிலை உராய்வு குணகத்தை சார்ந்து தான் விபத்துக்கு உள்ளாகுதா இல்லையாங்கிறது முடிவாகும் அந்த கார்னர்ஸில், வளைவுகளில். ஓகேவா? பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விளிம்பில் ஒரு கார் வளையும் போது அதன் மீது செயல்படக்கூடிய விசைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே ஒரு விசை கீழ் நோக்கி செயல்படும். அது என்ன விசை? mg. அதே சமயத்தில் ஒரு விசை மேல் நோக்கி செயல்படும். இது மேல் நோக்கி செயல்படுதா? இல்லை. இப்போ இந்த பாதை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. அதனால இது வந்து குத்துக்கோடு. நான் கொஞ்சம் மாற்றி போட்டேன். இந்த இடத்துக்கு இருக்கிறது வந்து குத்துக்கோடு n. அப்போ குத்து விசை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து mgயும் n நேருக்கு நேராக இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு பாருங்க அப்படி இல்லை. அப்போ எவ்வளோ கோணம் மாறி இருக்குது? தீட்டாங்கிற கோணம் இங்கே மாறி இருக்குது. அப்போ mgக்கு நேராக இருக்கக்கூடியது வந்து கிடைமட்ட கூறாகவும் அதற்கு 90 டிகிரியில் இருக்கிறது வந்து செங்குத்து கூறாகவும் பிரிச்சுக்கணும். எதை? இந்த குத்து விசையை. ng cos θ, ng இல்லை n cos θ, n sin θ. இந்த 2 விசைகள் இருக்குது பாருங்கள். கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை mg, சாலையினுடைய பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை n. இது என்ன பண்ணலாம்? நம்ம நியூட்டனுடைய 2ஆம் விதியை பயன்படுத்தி எழுதலாம். அப்போ பாருங்கள், n cos θவும் இந்த n cos θவும் mg தான் நேருக்கு நேராக இருக்குது. அப்போ இந்த 2ஐயும் சமப்படுத்திக்கிறோம். அப்புறம் வேற என்ன பாருங்கள், n sin θ இருக்குது இல்லையா? அந்த n sin θ எதுக்கு சமமாக இருக்கும்? உள்நோக்கி செயல்படக்கூடிய மைய நோக்கு விசைக்கு சமமாக இருக்குமா? அப்போ mv²/r. இப்போ 2 சமன்பாடுகளை வகுக்கும் போது என்ன ஆகுன்னு பாருங்கள், மாற்றி போடணும். இங்கே n cos θ / mgன்னு வரணும். அப்போ n கேன்சல் ஆயிடுது. sin θ cos θ tan θ, இந்த m கேன்சல் ஆயிடுது. இந்த g இங்கே வந்துடுது. அப்போ v²/rgன்னு கிடைக்கிது. இதிலிருந்து v² ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா rg tan θ. இதில் v கண்டுபிடிச்சிங்கன்னா rg tan θ. அப்போது ஒரு விளிம்பு உயர்த்தப்பட்ட பாதையில் ஒரு கார் வந்து போகும்போது அது செல்லக்கூடிய வேகம் இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும். இதை விட அதிகமாக போச்சுன்னா பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கணக்குலையும் கேட்பாங்க, ஒரு மதிப்பு வினாவிலையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேராக போகும்போது
இருந்த வேகம் என்ன? ரூட் ஆஃப் மியூ ஆர் ஜி. நேரான, அதாவது சரிசமமான பாதையில், வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட பாதையில் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி tan தீட்டா. இந்த ரெண்டையும் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.